ஹாய் ஸ்பைடிஸ், நம்ம சேனல்ல இந்த சோலார் பேனலை பத்தி ஆல்ரெடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். இதுக்கு வந்து அந்த மாடியூல் வந்துட்டு அதாவது கனெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல் கிடைச்சதுன்னா அதை கனெக்ட் பண்ணி இதை நம்ம எப்படி போனுக்கு சார்ஜ் பண்றது, இந்த மாதிரிலாம் எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி நான் வீடியோல சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்மளும் 1 வீக்கா அந்த மாடியூல நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், பட் கிடைக்கல. பட் நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்ல வடக்கு நண்பர்கிட்ட கேட்டப்போ அவர்கிட்ட இந்த மாடியூல் இல்ல, பட் ஆனா உங்களுக்கு நான் சால்டரிங் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சால்டரிங் பண்றதுக்கு அதை நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாடியூல் எப்ப கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சோலார் பேனலை நம்ம அதாவது இந்த போர்ட் இருக்க மாடியூல் நமக்கு கிடைக்கல, அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த போர்ட் இருக்க இந்த கேபிளை நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு சார்ஜ் போடுற போர்ட் தான் நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல டைப் சியை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போறோம். டைப் சி அட்டாச் பண்ணி அதை யூஸ் பண்ணி எப்படி பவர் பேங்க் மொபைலுக்குலாம் சார்ஜ் போடுறது, டார்ச்சுக்குலாம் எப்படி சார்ஜ் போடுறதுன்றத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒயரை கட் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா ரீச் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி ஒயர் ரொம்ப லெங்தா தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவுமே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம வெளியே வச்சுட்டு உள்ள கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்றது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை யூஸே பண்ண போறது இல்லைன்னா நம்ம எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். பட் மேபி ஃபியூச்சர்ல மாடியூல் கிடைச்சா நம்ம யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், நம்ம சார்ஜ் போறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போறோங்கிறப்போ இந்த போர்ட்டே வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு எட்ஜிலோடயே கட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் இந்த போர்ட்டே நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் எட்ஜில் வச்சு கட் பண்றேன். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கட்டிங்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இந்த மாதிரி நைஃப் ஹேண்டில் பண்ணும்போது. ஆக்சுவலி பேலன்ஸ் எல்லாம் கட் பண்றது ரொம்ப இதுவா இருக்கு. நான் டேபிள் வச்சு கட் பண்ணிட்டு வரேன். 1 minute later. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இதுல நமக்கு வந்துட்டு 2 ஒயர்ஸ் இருக்கு இதுக்குள்ள. அதான் நம்ம இன்னும் கட் பண்ணி வெளியே எடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஒயர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு டேட்டா கேபிள் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது சார்ஜிங் கேபிள்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது ஒரு சைடு வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, பட் டேப் சுத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு நான் யூஸ் பண்றது இல்லைன்றதுனால நம்ம இந்த எண்டை வந்துட்டு கட் பண்ண போறோம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த எண்டையும் தான் பாத்தீங்கன்னா சேர்த்து கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணிட்டு நம்மளால இதை சார்ஜ் பண்ண முடியுமான்றதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒயரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். 1 minute later. ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த போர்ட்ல வந்துட்டு நமக்கு இதுல பாத்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு 2 ஒயர்ஸ் இருக்கும் சோலார் பேனல்ல இருந்து நமக்கு வர இந்த ஒயர்ல. பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஒயர்ஸ் இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா 2 வந்துட்டு பவருக்காகவும், இன்னும் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக. நம்ம லேப்டாப்ல இதெல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக வந்துட்டு 2 ஒயர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இதுல வந்துட்டு எது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற அந்த 2 ஒயரை கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 ஒயரை மட்டும் இதுல நம்ம கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றதுக்கு எல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் அதை உங்களுக்கு பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். 1 day later. என்னடா ட்ரெஸ் கலர் மாறிச்சுன்னு பாக்காதீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இதுல பெரிய வேலையா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது தான் பாத்தீங்கன்னா பெரிய வேலையாயிடுச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்டா எல்லாத்துலயுமே இந்த ரெட் அண்ட் பிளாக் தான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர்ஸா இருக்கும். ஸோ இதுலயும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங்ல ஏன் கண்டுபிடிக்க லேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 கலர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் இருந்துச்சு. அதாவது நமக்கு இந்த டைப் சி கேபிள் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம் பாத்தீங்களா, இதுல 4 ஒயர்ஸ் வந்துட்டு நமக்கு இருந்துச்சு. இதுல ஒன்னு வந்துட்டு ரெட், பிளாக் அண்ட் ஒயிட், கிரீன் இந்த மாதிரி 4 கலர்ல அவைலபிளா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அந்த ரெட் அண்ட் பிளாக் மட்டும் எடுத்துக்கிட்டு ஓகே இதுல வந்துட்டு நமக்கு இப்படி சோலார் பேனல்ல 2 ஒயர் தான் இருந்துச்சு. இதுல ரெட் அண்ட் பிளாக், அதுல பவர் வந்துச்சு. நான் டக்ல வச்சு செக் பண்ணும்போது பவர் வந்துச்சு. நீங்க யாரும் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு டிசி பவர் வரக்கூடிய பேனல்ன்றதுனால நான் கரண்ட் வருதான்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு பவர் கிடைச்சது. ஸோ கிடைச்சதுங்கிறப்போ நான் இதுல வச்சு செக் பண்ணப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒயர்ல வச்சப்பவுமே பவர் கிடைக்கல. ரேண்டமா நான் மாத்தி மாத்தி பார்த்தேன், ஆனா சார்ஜிங்கே ஆகல. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெயில்ல வச்சு செக் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா பவர் ஆச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு அந்த அளவுக்கு பவர் கிடைக்கல, பட் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு அதால முடியல. ஸோ சன்லைட்ல வச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கரெக்டான அந்த 2 ஒயர்ஸை கண்டுபிடிச்சிட்டு
கரெக்டா ஜாயின் பண்ணி எல்லாமே பக்காவா முடிச்சிடும். இப்போ ஒயர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசா இருக்கு. அண்ட் தென் இதை நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கும். வீட்டுக்குள்ள நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க குட்டி லைட் தான் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த லைட்லயே நமக்கு எந்த அளவுக்கு பவர் கிடைக்குதுன்றதை நான் காட்டுறேன். இது உங்ககிட்ட காட்டுறதுக்காக நான் கையில வந்துட்டு ஒரு TWS எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் சார்ஜிங் இண்டிகேஷன். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல எரியும். இப்போ நான் வந்துட்டு இதுல வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு இதை பாருங்க. இப்போ வந்துட்டு நான் பேனலை கிட்ட கொண்டு வரும்போது உங்களுக்கு லைட் எரியும் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ இது வந்துட்டு இந்த பேனல்ல கிடைக்கிற பவர் மூலமா தான் பாத்தீங்கன்னா இதுல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த பேனலை நான் அந்த லைட் கிட்ட கொண்டு வரும்போது இந்த லைட்ல இருந்து கிடைக்கிற இந்த வெளிச்சத்தை வச்சே பாத்தீங்கன்னா இதால சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுல சேடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் செக் பண்ண வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி TWS இந்த மாதிரி குட்டி குட்டி டார்ச் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். மொபைலுக்கு சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. சார்ஜ் ஆகுது. அந்த சார்ஜிங் எப்ப ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சன்லைட் வந்துட்டு இது மேல ஃபுல்லா படணும். இப்ப நம்ம இந்த லைட்டோட பவர்லயே சார்ஜ் ஆகுற மாதிரி மொபைல பண்ண முடியாது. நம்ம சன்லைட்ல வச்சா மட்டும்தான் ஃபுல் அந்த சன்லைட் இதுல படும்போது மட்டும்தான் மொபைல் சார்ஜிங்ன்ற அந்த இண்டிகேஷனே வந்துட்டு மொபைல்ல காட்டுது. பட் அப்படி காட்டினாலும் பாத்தீங்கன்னா நமக்கு மொபைல் சார்ஜ் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வச்சு பார்த்தாலும் எனக்கு அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தெரியல. நான் எப்படி செக் பண்ணி பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா, டேட்டாலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியில வச்சுட்டு கண்டினியூஸ் யூசேஜ்ல தான் பண்ணி பார்த்தேன். ஸோ தெரியல, மேபி மொபைல்ல நீங்க எதுவுமே யூஸ் பண்ணாம மொபைல் டர்ன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா கூட ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க சார்ஜ் பண்றதுக்கு பல மணி நேரம் ஆகுன்றது மட்டும்தான் உண்மை. ஸோ இதை வச்சு மொபைலுக்கு சார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். பட் ஆனா ரொம்ப நேரம் ஆகுன்றது தான் பாத்தீங்கன்னா உண்மை. ஸோ இதை வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு TWSஓ இல்லைன்னா குட்டி குட்டி டார்ச் லைட் இதை சார்ஜ் பண்றதுக்காக மட்டும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மொபைல் சார்ஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி 9 வோல்ட்ஸ் 3 வாட்ஸ் உள்ள இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இதை தவிர்த்து நீங்க செப்பரேட்டா வந்துட்டு மொபைல் சார்ஜிங்காகவே ஒரு சில சோலார் பேனல்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல செல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இதை நீங்க ட்ரை பண்றது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இதுல வேற நம்ம மாடியூல் தேடிட்டு இருந்தோம், அதாவது USB மாடியூல். இது டைரக்டா நம்ம பவர் கனெக்ட் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. நம்ம மாடியூல்லாம் வாங்கி கனெக்ட் பண்ணியிருந்தா அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்றதே நமக்கு வந்துட்டு தெரியல. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அந்த இது மாதிரி வேற என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வரப்போற வீடியோல அதையும் போட்டு விட்டுடலாம். சோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.